सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்துதே. லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் நாம் மனிதநேயம் என்பதனை சிந்தனையாக கொள்ளுவோம். இந்த மனிதநேயம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்க வேண்டியது. பொதுவாகவே பிற உயிர்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்டுவது ஜீவகாருண்ய சிந்தனை. இந்த ஜீவகாருண்ய சிந்தனை, மனிதநேயம் நமக்கு நிறைய வருகின்ற பொழுது இந்த ஜீவகாருண்ய சிந்தனைகள் வர வேண்டுமா? வாயில்லாத ஜீவன்களுக்கு நாங்கள் அதனால தான் இந்த வீடுகளிலே செல்ல பிராணிகளை முன்னோர்கள் வளர்த்தார்கள். ஆடு, மாடு, அதே போல் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி என்று இந்த வீட்டிலே செல்ல பிராணிகள், வாயில்லாத ஜீவன்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பழக்கங்கள் வர வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு, நம்மை பெற்ற தாய் தந்தையருக்கு உணவு கொடுத்தால் மட்டும் போதாது. இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் நாம் கொடுக்கின்ற பொழுது அது ஒரு ஜீவகாருண்ய சிந்தனையாக அமையக்கூடிய வகையிலே நம் முன்னோர்கள் இவ்வாறு வகுத்தார்கள். அந்த வகையிலே இந்த இளம் பராயத்திலேயே ஒரு குட்டி கதையை எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வார்கள். ஒரு ஊரிலே ஒரு பாட்டி இருந்தால், அந்த பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தாள். அந்த வழியாலே ஒரு காக்கம் வந்தது. அந்த வந்த காகமானது பாட்டியினுடைய வடையை திருடி கொண்டு போனது. போய் ஒரு மரத்தினுடைய கிளையின் உச்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அந்த வழியினாலே ஒரு நரி வருகின்றது. இந்த காகத்தினுடைய வாயிலே இருக்கின்ற வடையை எப்படியாவது பெற வேண்டும் என்று தந்திரமாக இந்த காக்கையை புகழுகிறது. காக்கா காக்கா, நீ ஒரு அழகான பறவை, பாட்டுப்பாடு என்று இந்த நரி தந்திரமாக காக்கையை புகழ்ந்தவுடனே இந்த காகத்துக்கு பெருமை வருகிறது. என்னை பார்த்து அழகான பறவை என்று வேறு நரி சொல்லிவிட்டது, பாட்டுப்பாடு என்று வேறு கேட்கிறது என்று அந்த பெருமை கொண்டு வாயை திறந்து கா கா என்று கத்தியது. வடை கீழே விழுந்தது. நரி வடையை கொண்டு சென்றது என்று இந்த கதையை காலாகாலமாக இந்த 1ஆம் ஆண்டிலே சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த கதை வெறும் கதையாக மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குட்டி கதைக்குள்ளே வாழ்க்கை தத்துவம், மனித நேயம், ஜீவகாருண்ய சிந்தனை, அனைத்து தத்துவங்களும் அடங்கியதாக இந்த பாட்டி வடசுட்ட கதையிலே இருக்கிறது. இது பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். பாட்டி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கதையினுடைய ஆரம்பமே ஒரு பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தார். பாட்டி என்கின்ற பொழுது நிறைந்த அனுபவங்களை பெற்றவர், வயதிலே முதிர்ந்தவர், பிள்ளை குட்டி பேரப்பிள்ளைகளை கண்டவர். எனவே அவளத்திலே மனிதநேயம் நிறைந்திருக்க வேண்டும், ஜீவகாருண்ய சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு வாயில்லாத ஜீவன், ஒரு காக்கை வருகிறதே என்று அந்த சுட்டு கொண்டிருக்கின்ற வடையில் ஒரு பாதியை எடுத்து காக்கைக்கு போட்டிருக்க வேண்டும். ஜீவகாருண்ய சிந்தனை அந்த பாட்டிக்கு இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு பாட்டி ஒரு வடையை போட்டிருந்தால் பாட்டியிடத்திலே இருந்து திருட வேண்டும் என்ற எண்ணம் காக்கைக்கு வந்திருக்காது. எனவே காக்கையை திருட வைத்தது பாட்டி. சரி, இந்த காகம் பாட்டியினுடைய வடையை திருடி கொண்டு போகிறது. கொண்டு சென்று ஒரு மரத்தின் கிளையிலே உட்கார்ந்திருக்கிறது. அந்த வழியிலே ஒரு நரி வருகிறது. காக்கையை பார்த்து, நீ ஒரு அழகான பறவை, பாட்டுப்பாடு என்று கேட்கிறது. இதிலே நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை இந்த குட்டி கதைக்குள்ளே வருகிறது. ஜீவகாருண்ய சிந்தை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த பாட்டிக்கு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அனுபவம் நிறைந்தவர். ஜீவகாருண்ய சிந்தனை பாட்டியிடத்திலே இல்லாமல் விட்டது. ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு பாதி வடையை போட்டிருந்தால் திருட வேண்டும் என்ற எண்ணம் காக்கைக்கு வந்திருக்காது. காக்கை வடையை திருடியது, நரியிடத்திலே பறிகொடுக்கிறது. பிறர் பொருளை நீ அபகரித்தால் அது உனக்கு சுவராது என்ற அடுத்த தத்துவத்தை எங்கே ஞாபகப்படுத்துகிறது. பிறர் பொருளை நீ அபகரித்தால் அது நீ அடைய முடியாது. உன்னிடத்திலிருந்து தட்டி பருத்தி செல்ல இன்னும் ஒருவன் வருவான். அதுதான் இங்கே நரி வடிவத்திலே வந்து தந்திரமாக
காக்கா நீ ஒரு அழகான பறவை பாட்டுப்பாடு என்று அந்த நரி சொல்லுகின்ற பொழுது இந்த காகமானது தற்பெருமை கொள்ளுகிறது. எப்பொழுதுமே நாங்கள் பெருமை கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நம்மை ஒருவர் புகழுகிறார், பாராட்டுகிறார் என்றால் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெறப்போகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தகுதியில்லாத நம்மை பெரிதாக ஒருவர் பாராட்டுகிற பொழுது நாங்கள் பெருமை கொள்ளக்கூடாது. இந்த காகம் இந்த நரி பாராட்டுகின்ற பொழுது, அழகான பறவை என்று சொல்லுகின்ற பொழுது தன்னை அது உணர்ந்திருந்தால், நான் அழகே கிடையாது, பறவைகளுக்குள்ளே மிகவும் அசிங்கமானவன், கண்ணங்கரைண்டு கருப்பாக இருக்கிறவன், எனக்கு பாடத் தெரியாது என்று தன்னை தான் உணர்ந்திருந்தால் அந்த குறிக்கோளில் இருந்து தவறி இருக்க மாட்டேன். எனவே பிறர் பொருளை அபகரித்தால் உனக்கு சுவராது, பிறர் புகழுக்கு மயங்குகிறவன் வாழ்விலே உயர்வை அடைய முடியாது என்ற தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த குட்டி கதையை இந்த 1ஆம் ஆண்டிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்தார்கள். இவ்வாறு நாங்கள் வாழ்விலே ஜீவகாருண்ய சிந்தனைகள் கொண்டவர்களாக, பிற உயிர்கள் மீது அன்பு காட்டுகின்றவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக மனிதன் வாழுகின்ற பொழுதுதான் இந்த மனித நேயம் நிலைத்திருக்கும். எனவே நாமும் நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு இறைவனை வழிபட்டு பெரியவர்களை பணிந்து வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்மால் முடிந்த உணவுகளை கொடுத்து ஜீவகாருண்ய சிந்தனையும் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.